Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த introduction of matrices பேஸ் பண்ணி கேட் questions TNEB 8 questions எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். First question, GATE 2005ல கேட்டிருக்கிறது. Consider matrices X of 4 cross 3, Y 4 cross 3 and P 2 cross 3 order of P into X transpose Y the whole inverse into P transpose the whole transpose will be. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு XY and P matrices உடைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து இந்த என்டையர் வேல்யூக்கான ஆர்டர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு X மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டரை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 cross 3. ஸோ இதிலிருந்து X transpose எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸ் ரோஸாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஆப்போசிட்டாக அதாவது 3 cross 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி Y மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4 cross 3. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு இங்கே என்ன தேவை X transpose into Y, அதாவது X transpose ஓட வேல்யூ 3 cross 4 and Y ஓட வேல்யூ 4 cross 3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷனில் நமக்கு மிச்சம் இருக்கிற வேல்யூ தான் ப்ராடக்டுடைய ஆர்டராக கிடைக்கும். அதாவது 3 cross 3 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு X transpose into Y the whole inverse இதில் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அகெயின் நமக்கு 3 cross 3 அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ நமக்கு P மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க 2 cross 3 அண்ட் P transpose உடைய வேல்யூவை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போது 3 cross 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டல் வேல்யூ அதாவது P into X transpose Y the whole inverse into P transpose நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு P ஓட வேல்யூ அதாவது 2 cross 3. நெக்ஸ்ட் இந்த X transpose into Y the whole inverse எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 cross 3 and P transpose உடைய வேல்யூ 3 cross 2. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இங்கே 3 and 3 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ என்ன கிடைக்கும் 2 cross 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதையும் ப்ராடக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்கும் 2 cross 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் P X transpose Y the whole inverse into P transpose தான் எவால்வேட் பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு the whole transpose-உமே இருக்குது. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்றணும். அகெயின் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது 2 cross 2 ஏன்னா நமக்கு வேல்யூ சேமாக தான் இருக்குது. ஸோ 2 cross 2 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question, multiplication of matrices E and F is G, where E and G are E is equal to cos theta minus sin theta 0, sin theta cos theta 0, 0, 0, 1 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் G வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேட் 2006ல் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் ஃபார் 2 மார்க்ஸ். அண்ட் இதில் நம்ம F அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ E வேல்யூ கொடுத்துருக்காங்க, G வேல்யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அதாவது 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸோட மல்டிப்ளிகேஷன் அதாவது E cross F, E and F நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது G அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு E வேல்யூ கொடுத்துருக்காங்க, G வேல்யூ கொடுத்துருக்காங்க, F தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா F is equal to G divided by E அப்படின்னு கிடைக்கும். இந்த G வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 1 divided by E. ஸோ இதை நம்ம E இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம E வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து இன்வர்ஸை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஜென்ரலாக ஒரு வேல்யூக்கு இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 by mod E into adjoint of E. ஸோ mod E ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். mod E which is equal to, ஸோ நமக்கு மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க cos theta minus sin theta cos theta 0, 0, 0, 0, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு cos theta into, ஸோ இந்த ரோ இந்த காலமை வந்து நம்ம விட்டுறணும், இதை ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ cos theta into 1
cos theta minus 0 into 0. ஸோ இந்த டைம் நம்ம இப்படி cross multiply பண்ணும்போது மைனஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ minus 0 நமக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு மைனஸ் sin theta இருக்குது. ஸோ மைனஸ் sin theta. இப்போ இந்த காலம் அண்ட் இந்த ரோவை விட்டுட்டு மிச்சத்தை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ sin theta into 1 sin theta minus 0. ஸோ நம்ம விட்டுடலாம். தேர்ட் வந்து 0 தான் இருக்குது. ஸோ 0 into anything will be 0. ஸோ இதை evaluate பண்ணோம் அப்படின்னா cos theta into cos theta cos square theta minus of minus plus sin square theta னு கிடைக்கும். ஸோ cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1 which is equal to 1 அப்படின்னு mod e ஓட வேல்யூ நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு adjoint e வந்து நம்ம இப்போ calculate பண்ணணும். ஸோ adjoint ஈயோட வேல்யூவை நம்ம எப்படி calculate பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் வேல்யூ ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான adjoint ஈ வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு இந்த காலமாக இருக்கிறத ரோவாக எடுத்தோம் அப்படின்னா cos theta sin theta 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த காலமை இப்போ ரோவாக எழுதும்போது மைனஸ் sin theta cos theta 0 and இந்த காலமுக்கு 0 0 1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய adjoint ஈயோட வேல்யூ. ஸோ இங்கே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா e இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட f-ஓட வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். ஸோ f வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 by mod e. mod e-ஓட வேல்யூ 1. ஸோ 1 by 1 into adjoint e அப்படிங்கிறதுனால f-ஓட வேல்யூ இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். Next question, a square matrix B is skew symmetric if. So இந்த question GATE 2009 question paperல கேட்டிருக்க ஒரு question. So generally நம்ம types of real matrices classify பண்ணும்போதே symmetric, skew symmetric, orthogonal condition எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். ஸோ அதில் ஒரு கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் வந்து skew symmetric-ஆக இருக்குது அப்படின்னா அதனுடைய வேல்யூ அதாவது B டிரான்ஸ்போஸ் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஜென்ரல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் ஏவோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இதனால தான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு செகண்ட் கூட தேவைப்படாது இந்த ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கிவன் J is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் K மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் K டிரான்ஸ்போஸ் J இன்டூ கேவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ K டிரான்ஸ்போஸ் J K வேல்யூ which is equal to K டிரான்ஸ்போஸ் வேணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ K டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற காலமை நம்ம ரோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 2 minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் J வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது 3 2 1 2 4 2 1 2 and 6. அண்ட் K வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 minus 1. ஸோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆர்டர் என்ன 1 into 3 அண்ட் இதனுடைய ஆர்டர் வந்து 3 cross 3. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு மேட்ரிக்ஸோடைய ஆர்டராக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 and 3 நெகோஷியேட் பண்ணது போக 1 into 3 ஆர்டரில் கிடைக்கும். அதாவது இதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு இப்போ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம இவால்வேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 into 3 3 2 into 2 plus 4 minus 1 into 1 minus 1. ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 into 2 2 2 4s are 8 minus 1 into 2 minus 2. லாஸ்ட் 1 into 1 1 plus 2 into 2 4 minus 1 into 6 minus 6. மிச்ச வேல்யூ 1 2 minus 1. ஸோ இதை இவால்வேட் பண்ணோம் அப்படின்னா 3 plus 4 7 minus 1 6 2 minus 2 கேன்சல் ஆச்சுன்னா 8 அண்ட் இங்கே நமக்கு 1 plus 4 5 5 minus 6 minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 cross 3லேயே நமக்கு கேட்டிருந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிறது 1 2 minus 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் 1 cross 3. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 cross 1.
ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரிமைனிங் வேல்யூ நமக்கு 1 cross 1ல கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 into 1 6 plus 8 2s are 16 minus 1 into minus 1 plus 1. ஸோ 16 plus 6 22 plus 1 23 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Next question, match list 1 and 2. And in the question again, GATE 2006 கேட்டிருக்க question. So list 1ல பார்த்தீங்க அப்படின்னா singular matrix, non-square matrix, real symmetric, orthogonal matrix கொடுத்திருக்காங்க. List 2ல வந்து determinant is not defined, determinant is 1, determinant is 0, eigenvalues are always real and eigenvalues are not defined அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So singular matrix first நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு எப்போவுமே ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கன்சிடர் பண்ணிக்கும் போது இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். அண்ட் அதே மாதிரி ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எது கூட இப்போ மேட்ச் ஆகணும், டிட்டர்மினன்ட் இஸ் 0. ஸோ நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகும். ஸோ 3 தான் நம்மளுடைய ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு மாடுலஸ் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு 2ல இருக்குது. ஸோ ஃபோர்த்துக்கான வேல்யூவாக நமக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஸ்கொயர்ட் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நம்மளால் டிட்டர்மினண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. ஸோ நாட் டிஃபைன்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆப்ஷன் நமக்கு 1ஆக கிடைக்கும் ஃபார் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ 1. நெக்ஸ்ட் ரியல் சிமெட்ரிக் கண்டிஷனில் நமக்கு ஐகன் வேல்யூஸ் எப்போவுமே ரியலாக தான் இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியல் அப்படின்னு இருக்குது. ஸோ ரியல் சிமெட்ரிக்கு ஐகன் வேல்யூஸ் ஆப்வியஸாக ரியலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 4ல் இருக்கிறதுனால தேர்ட் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 கூட மேட்ச் ஆகும். ஸோ 3 1 4 2 அப்படிங்கிறது தான் கேட்டிருக்க இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். Next question, which one of the following statements is true for all the real symmetric matrices? So இப்போ தான் நம்ம real symmetric matrices பற்றி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா again GATE 2014 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் சிமெட்ரிக்கில் ஐகன் வேல்யூஸும் ரியலாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் ரியல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் கூட. ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் சால்வ் பண்ணாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ட்ரிபிள்இ, இஎன்ஐ எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைப் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்க ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவன் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் GATE 2005 கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4/4 இருக்கிறதுனால ஏ ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஏ இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தனியாக அகெயின் மாட் ஏவோட வேல்யூ தேவை, அட்ஜாயிண்ட் தேவை அப்படின்றதுனால இது ஒரு லென்த்தி ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மேலோட்டமாக நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு தெரிகிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக போதும். இங்கே நமக்கு மேட்ரிக்ஸே ஆர்த்தோகோனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க ஹிண்ட்டே. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த வேல்யூ ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஹோல் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ ஐடென்டிட்டியாக இருக்கும்போது ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அகெயின் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னாலே நமக்கு டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் 1 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே நமக்கு ஆர்டர் என்ன இருக்குது, 4x4ல் இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் நமக்கு 4x4ல் இருக்கணும். அதாவது 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 1 அப்படின்னு நமக்கு
கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுனால டைரெக்டாக நம்ம சால்வ் கூட பண்ண தேவையில்லை. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டினை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். Next question, for matrices of same dimension m, n and scalar c, which one of these properties does not hold? So எந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ does not hold அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டிரான்ஸ்போஸ் வேல்யூ, அதாவது எம் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து திருப்பியும் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ இது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சி இன்டூ எம், அதாவது சி அப்படிங்கிறது ஸ்கேலார், எம்ங்கிறது மேட்ரிக்ஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் டிரான்ஸ்போஸ் எடுக்க முடியும். ஸோ சி இன்டூ எம் பவர் டி, அதாவது மேட்ரிக்ஸ் எம்முக்கு எடுக்கிற டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறதும் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் எம் பிளஸ் என் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எம் அண்ட் என். ஸோ எம் பவர் டி பிளஸ் எம் பவர் டி அப்படிங்கிறதும் கரெக்ட். எம் இன்டூ என் இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ எம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸுடைய மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவோட மீனிங் என்ன அப்படின்னா ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறது தான். இங்கே நமக்கு எம் இன்டூ என் இஸ் ஈக்குவல் டு என்எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் கேட் 2014 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். Next question, TNEB AE exam 2018 கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். The value of x for which the matrix இஸ் சிங்குலர். ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலராக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலராக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதாவது மாட் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7 -x 3 4 3 - x is equal to 0. ஏன்னா இது வந்து சிங்குலராக இருக்கும் போது தான் நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ 7 -x into 3 - x minus 4 into 3 which is 12 is equal to 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 7 into 3 21 minus 7x minus 3x plus x square minus 12 is equal to 0. So x square minus 10x minus 7 minus 3 minus 10 அப்படின்னு கிடைக்கும். And 21 minus 12 நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். So plus 9 is equal to 0. So இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x minus 9 x minus 1 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும், which means x is equal to 1 or 9. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி சால்வ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.